ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஏ1 ப்ராஜெக்ட் யூடியூப் சேனலுக்கு வெப்சைட் இருக்குது. அதை வந்து வீடியோட எண்டிங்கில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம சிஏ பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் சிஏ பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், சிஏ வந்து பேஸ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. பேஸ் லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னு தெரியும்னா இஃப் இதில் வர இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து அதர் லாங்குவேஜுக்கு வந்து சேமாக இருக்கும். ஜாவா பைத்தான் இதுக்கெல்லாம் சேமாக இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதர் லாங்குவேஜ் வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதனால தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு சிஏ பற்றி சொல்லி தர போகிறோம். நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன்லேருந்து போக போகிறோம். எல்லா சேனல் இல்லாமல் நம்ம சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தோம்னா அதை கண்டென்ட் வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சி ப்ரோக்ராமிங் இன்னைக்கு வந்து இன்ட்ரோடக்ஷனை பற்றி பார்க்குறோம். நம்ம டுட்டோரியல் வந்து இது வந்து ப்ரோக்ராமிங் அப்ரோச். இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இருந்து படிக்கிறவங்களுக்கு இப்போ இருந்து கரண்டாக தெரிஞ்சவங்களுக்கு காமனாக தான் இருக்கும். எல்லாரும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கண்டென்ட்டும் ப்ரோக்ராம்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், தமிழ் தான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சி ப்ரோக்ராம் இது யார் டெவலப் பண்ணான்னா டென்னிஸ் ரிச்சி. எதுக்காக டெவலப் பண்ணான்னா இது வந்து ஒரு சிஸ்டம் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இது வந்து டைரக்ட்லி இன்ட்ராக்ட் ஹார்ட்வேர் டிவைஸோட இன்ட்ராக்ட் ஆகும். ஹார்ட்வேர் டிவைஸ்னா டிரைவர்ஸு கெர்னல்லாம் இந்த ஹார்ட்வேர் டிவைஸ். இதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பேஸ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஏன் பேஸ் லாங்குவேஜ் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதர் லாங்குவேஜ் ஜாவா பைத்தான் C++ இந்த அதர் லாங்குவேஜுக்கு வந்து ஒரு இதுதான் ஒரு பேஸா இருக்கும். இல்லை இது அதர்வைஸ்ல வந்து இந்த மதர் லாங்குவேஜ்னு கூட சொல்லுவாங்க. சி ப்ரோக்ராமிங் இந்த இது வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்கன்னா 5 கேட்டகரிஸ்ல வந்து இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து மதர் லாங்குவேஜ், நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், தேர்ட் ஒன்று வந்து ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஃபோர்த் ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஃபிஃப்த் ஒன்று வந்து மிடில் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இன்னைக்கு இதை இந்த 5 லாங்குவேஜ் பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மதர் லாங்குவேஜ் பற்றி என்னன்னு பார்க்கணும். மதர் லாங்குவேஜ்னு ஏன் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதர் ஆல் மாடர்ன் இப்போ வந்து மாடர்ன் ப்ரோக்ராம் லாங்குவேஜுக்கு இதான் ஒரு மதர் லாங்குவேஜா இருக்கு. ஏன் மதர் லாங்குவேஜ்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வர கம்பைலர்ஸ் ஜேவிஎம் கெர்னல்ஸ் இதெல்லாம் ரைட் ரன் பண்றது சி லாங்குவேஜ்னால தான் ரைட் ரன் பண்ண முடியும். அது அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து இது வந்து இதுல ப்ரோக்ராம் லாங்குவேஜ் சி லாங்குவேஜ்ல யூஸ் பண்ற சின்டெக்ஸ் வந்து அதர் லாங்குவேஜுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதே சேம் சின்டெக்ஸா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 ரீசன்னால அதை மதர் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து இது எதை ப்ரொவைட் பண்ணுதுன்னா சம் கான்செப்ட்ஸ், எக்ஸாம்பிள் அரே ஸ்ட்ரிங்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஃபைல் ஹேண்ட்லிங் சம் கான்செப்ட் ப்ரொவைட் பண்ணுது. இந்த கான்செப்டையும் யூஸ் ஃபார் மெனி லாங்குவேஜ் ஜாவா C++ இதையும் மெனி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை ஏன் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் வந்து கிரியேட்டர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து சிஸ்டம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எப்பயுமே எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா லோ லெவல் ப்ரோக்ராமிங்னா கீழே லோ லெவல் ப்ரோக்ராம், எக்ஸாம்பிள் டிரைவர் அண்ட் கெர்னல். இது ஜென்ரலி இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி எதை கிரியேட் பண்ணுவாங்கன்னா ஹார்ட்வேர் டிவைசஸ் ஓஎஸ் டிரைவர்ஸ் கெர்னல் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், லினக்ஸ் கெர்னல் வந்து ரைட் அட் த சி. அடுத்து இந்த சிஸ்டம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எதுல யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா இன்டர்நெட் ப்ரோக்ராமிங் லைக் ஜாவா PHP இதெல்லாம் இது யூஸ் பண்ண மாட்டாங்க. ப்ரொசீஜர் லாங்குவேஜ் தேர்ட் ஒன் வந்து ப்ரொசீஜர் லாங்குவேஜ்னு எதுக்கு சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரொசீஜர்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட் எதுக்குன்னா ஃபங்க்ஷன் மெத்தடு ரொட்டீன் சப்ரொட்டீன் தான் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. ப்ரொசீஜர் லாங்குவேஜ்னா எதை ஸ்பெசிஃபை பண்ணுனா சீரியஸ் ஆஃப் ஸ்டெப். ஒரு ப்ரோக்ராம் எடுத்தோம்னா அதை ஒரு சீரியஸா ப்ரொசீஜரா அப்படியே ஆர்டரா எக்ஸ்பிளைன் பண்றது தான் ப்ரொசீஜர் லாங்குவேஜ். ப்ரொசீஜர் லாங்குவேஜ் என்ன பண்ணும்னா ஒரு ப்ரோக்ராம் எடுத்தோம்னா அதை பிரேக் பண்ணிடும், ஃபங்க்ஷன்ஸ் தனியா டேட்டா செக்ஷன் தனியா பிரேக் பண்ணிடும். ப்ரொசீஜர் லாங்குவேஜ் வந்து சில எப்படி ப்ரொசீஜர் லாங்குவேஜ்னா வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் வந்து முன்னாடியே டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாங்கன்னா அதுக்கு முன்னாடியே வேரியபிளா என்ன ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்னா என்னன்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இதான் ப்ரொசீஜர் லாங்குவேஜ். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ஏன் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னாடி பார்த்தது வந்து தேர்ட் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் மதர் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தோம், அடுத்து வந்து இது பார்த்தோம், தேர்ட் ஒன்று வந்து ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜ் பார்த்தோம். அதோட சப்செட் தான் ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரோக்ராம் எடுத்தோம்னா இதோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கணும். இப்போ சீனா முன்னாடி ஹெடர் ஃபைல்ஸ் இருக்கணும், அடுத்து மெயினா அடுத்து நடுவில் கண்டென்ட்ஸ் இருக்கணும். இதான் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சரை மீன் பண்றதா
ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன், அதை பிரிச்சிரும் தனி பார்ட்ஸா, இது ஒரு பார்ட்ஸ் இது ஒரு பார்ட்ஸா பிரிக்கிறது தான் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் லாங்குவேஜ். இப்படி பிரிக்கிறதுனால நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த இதுனா இது ஒரு பார்ட் இது ஒரு பார்ட்னு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதான் சி ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல வந்து இது எப்படி ஸ்ட்ரக்சரா பிரிப்பாங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொசீஜரல் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு ஈஸியா அது ஸ்ட்ரக்சர் தனித்தனி ஸ்ட்ரக்சரா பிரிப்பாங்க. ஸோ நம்ம ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான் இருக்கு, நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் இது. ஃபிஃப்த் ஒன் வந்து சிஎஸ்எம் மிடில் லெவல் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. ஏன் இந்த மிடில் லெவல் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து லோ லெவல், முன்னாடி லோ லெவல்னா என்னன்னு பார்த்தோம், லோ லெவலும் சப்போர்ட் பண்ணும், ஹை லெவலும் சப்போர்ட் பண்ணும். சி ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து லோ லெவல் லாங்குவேஜ், ரெண்டு தான் ஹை லெவல் லாங்குவேஜ். அது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், லோ லெவல் லாங்குவேஜ்னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எப்படின்னா, இது ஸ்பெசிஃபிக் தான் ஒன் மிஷினுக்கு தான் இது ஸ்பெசிஃபை ஆகும் லோ லெவல் லாங்குவேஜ். இதே ஹை லெவல் லாங்குவேஜ்னா நாட் ஸ்பெசிஃபிக், ஒரு மிஷினுக்கு தான் இது அட்டாச் ஆகும், ஸ்பெசிஃபை ஆகும். இது வந்து மல்டிபிள் மிஷினுக்கு, அதான் ஒரு மிஷின் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. மிஷின்ஸ் அதான் ஒரு மிஷின் இன்னொரு மிஷின் டிபெண்டா இருக்கும். அங்க வந்து ஹை லெவல் வந்து இண்டிபெண்டா இருக்கும். அதாவது லோ லெவல் லாங்குவேஜ்ல வந்து ஈஸியா ரன் பண்ணலாம், ஃபாஸ்ட் ரன்னா இருக்கும், நாட் ஈஸி டு ஈஸியா ரன் பண்ணா நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டா இருக்கும். அதுல வந்து ஈஸியா டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஹை லெவல் லாங்குவேஜ்ல. அடுத்து சி ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து எதுக்கு கன்வெர்ட் பண்ணாங்கன்னா, இது கன்வெர்ட் டு அசம்பிளி கோட்ஸ். இது இதை சப்போர்ட் பண்ணா பாயிண்டர் கான்செப்டை சப்போர்ட் பண்ணும். பாயிண்டர்னா என்னன்னா, இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்துக்கலாம், பாயிண்டர்னா என்ன பின்னாடி அப்போ புரியும். சப்போர்ட்ஸா மிடில் லெவல் வந்து இப்ப முன்னாடி நடுவுல மிடில் லெவல் இருக்குன்னா, முன்னாடி லோ லெவலு ஹை லெவலையும் சப்போர்ட் பண்ணும், லோ லெவலையும் சப்போர்ட் பண்ணும். சென்டர்ல இருக்கும், ரெண்டுக்கும் காமனா இருக்கும். இன்னைக்கு இந்த 5 லாங்குவேஜை பத்தி என்னென்னு பார்த்தோம். அதோட ஹிண்ட் மட்டும் என்னன்னு கடைசியா சொல்லி முடிச்சுக்கலாம். மதர் லாங்குவேஜ் என்னன்னு சொன்னோம்னா, இது வந்து எல்லா ப்ரோக்ராம் லாங்குவேஜுக்கும் வந்து மதர் லாங்குவேஜ்னு சொல்றோம். அடுத்து சிஸ்டம் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்னா அது என்ன சொன்னோம்னா, இது வந்து கிரியேட் த சிஸ்டம் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணணும். ப்ரொசீஜர் லாங்குவேஜ்னா ஒரு ப்ரோக்ராம்னா அது ப்ரொசீஜரை வந்து முன்னாடியே டிக்ளேர் பண்ணிக்கிறோம், ஒரு ப்ரொசீஜர் ஓரியன்டா இருக்கும். ஸ்ட்ரக்சர்னா என்ன சொன்னோம்னா, ப்ரொசீஜரோட சப்செட் தான் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம். மிடில் லெவல் என்ன சொன்னோம்னா, மிடில் லெவல் சென்டரா இருக்கும், சப்போர்ட் லோ லெவலும் ஹை லெவலும் சப்போர்ட் பண்ணுறதா மிடில் லெவல்னோம். இன்னைக்கு இதை பத்தி ஃபுல்லா அந்த 5 லாங்குவேஜ்ல என்னன்னு பார்த்தோம். அடுத்து பார்க்க போறது வந்து ஹிஸ்ட்ரினா என்னன்னு பார்ப்போம், ஃபீச்சர்ஸ், சி லாங்குவேஜோட ஹிஸ்ட்ரி ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். சேனலுக்கு வெப்சைட் இருக்கும், அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், போய் பாருங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது சொல்லணும் தான் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.